வெல்கம் டு நேஷனல் இன்ஸ்டியூட் மதுரை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி ரயில்வேக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம் வாங்க. A boy does 1/4 of a work done by a man in same time. ஸோ ஒரு பாய் வந்து ஒரு வேலையை பார்க்குறான். என்ன வேலை பார்க்குறான்னா ஒரு மேன் எவ்வளோ ஒர்க்கை பண்ணுறானோ அதுலேருந்து அவன் மேன் பார்க்குறதுல 1/4 ஒர்க் வந்து யார் பார்க்குறதா சொல்கிறாங்க, ஒரு பாய் பார்க்குறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 15 men complete a particular work in 17 days. If 3 men are replaced by 3 boys, the work will be completed in. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 men வந்து ஒரு ஒர்க்கை வந்து ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை எப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா 17 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 3 men are replaced. லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 men பதிலாக யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா 3 பாய்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அந்த பர்டிகுலர் ஒர்க் வந்து முடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? the work will be completed in. ஃபைனலாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஒர்க் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டேட்டாஸ்லாம் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பாய். ஸோ ஒரு பாய் வந்து எதுக்கு ஈக்குவல் என்ன மாதிரி ஒர்க்ஸ் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க? 1/4 of a work done by a man. ஸோ மேன் எவ்வளோ ஒர்க் பண்ணுவான்னு தெரியாது, பட் அதில் 1/4 ஒர்க் வந்து யார் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, ஒரு பாய் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான ரேஷியோ நம்ம எடுத்துடலாமா? ஸோ என்ன வரும்? பாயோட ஒர்க் எஃபிஷியன்சின்னு பார்த்தோன்னா 1, மேனோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? 4ஆக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு பாய் வந்து பர்டிகுலர் டைமில் ஒரு ஒர்க் முடிக்கிறான், அதே இது ஒரு மேன் வந்து இந்த பர்டிகுலர் டைமில் எவ்வளோ ஒர்க் வந்து முடிக்கிறாங்க? 4 ஒர்க்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 15 men complete a work in particular days. நமக்கு வந்து இப்போ எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சு. மென் அண்ட் ஹார்ஸ் டேஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஃபார்மேட் வந்து என்னது? M1D1 நம்ம எழுதுவோம். M1D1 H1 by ஒர்க் டன் W1 அப்படிங்கிறத நம்மளோட ஃபார்மேட். நமக்கான டேட்டாஸ் என்னெல்லாம் இருக்குது? M1 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டேஸ் இருக்குது. எஃபிஷியன்சி எப்போவுமே என்ன தான் பண்ணுவோம்? மேலே இருக்க நம்பர் ஆஃப் மென்னோட நம்ம வந்து மல்டிப்ளை தான் பண்ணுவோம். அந்த எஃபிஷியன்சி நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ டேரக்டாக ஃபார்முலா போட்டுடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? 15 men 1 மென்னோட எஃபிஷியன்சி என்னன்னு பார்த்தோம். ஸோ எஃபிஷியன்சி மல்டிப்ளை தான் பண்ணுவோம். 1 மென்னோட எஃபிஷியன்சி 4. ஸோ 15 × 4. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? M1 பிளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்னது? டேஸ் இருக்குது. D1 இருக்குதுல, நம்மளுக்கான டேஸ் 15 men எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? 17 டேஸில் முடிப்பாங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹார்ஸ் கொடுக்கல, ஸோ அந்த டேட்டா நமக்கு தேவையில்லை. இவங்க எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க? நெக்ஸ்ட் ரெண்டு இதே நம்ம ஈக்குவேட் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த 15 menல 3 men யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க? 3 பாய்ஸாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 men போயிட்டாங்கன்னா ரிமைனிங் எத்தனை men இருப்பாங்க இந்த ப்ராஜெக்டில்? 15 menல 3 men போயிட்டாங்கன்னா 12 men இருப்பாங்க. 12 மென்னோட எஃபிஷியன்சி என்னன்னு பார்த்தோம்? 4 ப்ளஸ் நெக்ஸ்ட் யார் தான் இருக்கா? 3 பாய்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. 3 பாய்ஸோட எஃபிஷியன்சி நம்ம என்னன்னு பார்த்தோம்? 1. ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? if 3 men are replaced by 3 boys, the work will be completed in எத்தனை டேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டேஸ் நம்மளுக்கு தெரியாது, அதுதான் என்னது? எக்ஸ். இவங்களுக்கு வந்து இங்கே டேஸ் கொடுத்துட்டாங்க, அதனால டேஸ் போட்டாச்சு. இங்கே டேஸ் தான் கேட்டிருக்காங்க, ஸோ அதை நம்ம எக்ஸ்னு வச்சிருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? டோட்டல் நம்பர் ஆஃப் மென்னையும் அவங்களோட எஃபிஷியன்சி மல்டிப்ளை பண்ணோம். இங்கேயும் டோட்டல் நம்பர் ஆஃப் மென் தான் நம்ம எடுத்திருக்கோம். பட் எப்படி பிரிச்சிருக்கோம்னா 12 + 3 ஏன் பிரிச்சிருக்கோம்னா மென்னுக்கு பதிலாக யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க? 3 பாய்ஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களோட எஃபிஷியன்சி டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு மென் தனியாக பாய் தனியாக நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை டேரெக்டாக கேன்சல் பண்ணலாமா? ஸோ உங்கள் கேன்சல் பண்ணுவாங்க, எனக்குலாம் மல்டிப்ளை பண்ணி வச்சிடலாம். இங்கே என்ன வரும்? 48 + 3 என்ன வரும்? 51. ஸோ 51x ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கும்? 15 × 4 × 17. இப்போ கேன்சல் பண்ணலாமா? இங்கே 7 இருக்குது, யூனிட் பிளேஸில் பாருங்கள். இங்கே 7 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ 7ஆல் என்ன மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 வரும்? 7 3s வரும். ஸோ ரிமைனிங் 2 தான் இருக்கும், கண்டிப்பாக 51 வரும். ஸோ டேரெக்டாக 3ஆல் கேன்சல் பண்ணிடலாம். அகெயின் 3ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும்? 5. பேலன்ஸ் என்ன இருக்குது? 5 × 4 20. ஸோ எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு? 20 கிடச்சிருக்கு. எக்ஸுங்கிறது என்னது? இந்த 3 மென்னை ரீப்ளேஸ் பண்ணால் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு தான் கொஸ்டின். ஸோ எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க? 20 days. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் இது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. when cost price of x article is equal to selling price of y articles, the profit is 20%, then x is to y is equal to என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அதில் காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், அந்த ஆர்டிகல்ஸ் வந்து எக்ஸ் ஆர்டிக்கல் ஒய் ஆர்டிக்கல், அதை பற்றின டேட்டா எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல. பட் ஓவரால் டிரான்சாக்ஷன் நம்மளுக்கு என்ன தான் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க? ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க? இந்த எக்ஸ் அண்ட் ஒய் அதோட ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எழுதுங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? இனிஷியலாக காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிக்கல், இது வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் y articles.
ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல்ஸ் நம்ம என்ன எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ எத்தனை ஆர்டிகல்ஸ் விற்றாங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ அதோட காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ் இன்டூ காஸ்ட் ப்ரைஸ் தானே சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒய்ன்னு என்ன சொல்லுவோம்? எத்தனை ஆர்டிகல்ஸ் ஒய்ல விற்றாங்கன்னு தெரியாது. ஸோ அதோட செல்லிங் ப்ரைஸ் ஒய் இன்டூ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிகல். ஸோ நம்ம இப்படி எப்படி எழுதலாம்? ஃப்ராக்ஷனில் எழுதலாமா? ஸோ இங்கே எக்ஸ் வச்சுட்டு இங்கே அந்த சைடு என்ன இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடில் ஒய். ஸோ அதை டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. இங்கே என்ன இருக்கும்? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிகல் பை காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ இருக்கு. நம்ம கொடுத்துருக்க டேட்டா வச்சு சிம்பிளிஃபை பண்ணி வச்சாச்சு, ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் எதுவுமே தெரியாது. நார்மலாக நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டோ லாஸோ எதுலேருந்து தான் டிசைட் பண்ணுவோம்? காஸ்ட் ப்ரைஸ் வச்சு தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ அந்த காஸ்ட் ப்ரைஸ் நம்மளே ஒரு 100% எடுக்கலாமா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து இனிஷியலாக 100 அப்படிங்கிறத எடுத்துக்கும். ஸோ 100 எடுத்துகிட்டு அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னது? ப்ராஃபிட் ஈக்குவல் டு எதுல இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. நமக்கு செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு தெரியும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் நம்ம எதுவுமே எடுக்கல. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அப்படியே வச்சுலாம். காஸ்ட் ப்ரைஸ் நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம்? 100 டிவைடட் பை 100 இன்டூ 100. நம்மளுக்கு ப்ராஃபிட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 25. ஸோ இந்த இதுலேருந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இந்த 100 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்க இந்த 100 இந்த சைட் போனால் மைனஸ் 100 லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனால் என்ன வரும்? ப்ளஸ் 100 வரும். ஸோ நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிடும் 125. ஸோ நம்மளுக்கு இப்போ காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு, செல்லிங் ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு. டேரெக்டாக அந்த ஃபார்முலாவில் போட்டு ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இந்த ரேஷியோ என்ன நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம்? எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு வந்திருக்கு? 125. காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு எடுத்தோம்? 100. இந்த டேரக்டாக கேன்சல் பண்ணால் 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும்? 4, இங்கே 5. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்யோட ரேஷியோ வந்து என்னது? 5:4. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. When a number is divided by 45, it leaves a remainder of 28. The remainder when the same number is divided by 15 is. ஸோ நார்மலாக ஒரு நம்பர் இருக்குது, அதை 45 டிவைட் பண்ணால் எவ்வளோ ரிமைண்டர் வரும்னு சொல்கிறாங்க? 28 ரிமைண்டராக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதே நம்பரை வந்து when the remainder when the same number is divided by 15. ஸோ அதே நம்பர் வந்து 15ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் என்ன? தான் நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த நம்பர் என்னன்னே தெரியாது. அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அந்த நம்பர் தெரிஞ்சாதானே திரும்ப இதை 15ஆல் டிவைட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்படி நம்பரே இல்லாததுக்கு நம்ம எப்படி பண்ணணும் பாருங்க. ஸோ நார்மலாக டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன எடுப்போம்? ஸோ அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, அது எக்ஸாக இருக்கும். ஸோ டிவைசர் எங்கே தான் நம்ம போடுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைட் போடுவோம். ஸோ 45. இட் லீவ்ஸ் ரிமைண்டர் என்னன்னு சொல்லுவோம்? கீழே தான் கிடச்சிருக்கும் இந்த 28. ஸோ மேலே என்ன இருந்திருக்கும்? இந்த கோஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? இதுதான் உள்ளே இருக்க அந்த நம்பர். ஸோ என்னன்னு இடத்துல இந்த ஃபார்மேட் என்னவா இருக்கும்? உள்ளே இருக்க அந்த நம்பர் கிடைக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும்? இந்த 45 இன்டூ இந்த கோஷன்ட் மல்டிப்ளை பண்ணியிருந்தா நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடைச்சிருக்கும். அதோட 28 ஆட் பண்ணால் தான் என்னது இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? 45 இன்டூ கோஷன் ப்ளஸ் 28 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இந்த டிவிஷன் மெத்தட் தான் இந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஃபர்தராக இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்னா இந்த நம்பர் கிடைச்சிரும். இந்த நம்பருக்கான ஃபார்மேட் கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுறாங்க? the remainder when the same number is divided by 15. இந்த சேம் நம்பரால் 15ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின். ஸோ சேம் நம்பர்னா இப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, அதுதான் என். எதால் டிவைட் பண்ண போகிறோம்? 15. ஸோ இதுக்கான ஃபார்மேட் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்? 45 இன்டூ q ப்ளஸ் 28. இப்போ நம்ம Q மட்டும் தான் அன்னோனாக இருக்குது. அப்போ தான் நம்ம Q தெரிஞ்சாதான் நம்மளால் அந்த நம்பர் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அந்த நம்பர் தெரிஞ்சாதான் அதோட ரிமைண்டர் என்ன வருதும் 15ஆல் டிவைட் பண்ணும் போது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ பாருங்களேன், Q வந்து என்னவா இருக்கும்? மல்டிபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ Q வந்து நம்ம 0 தவிர என்னன்னாலும் போடலாம். அப்படி தானே? 0 போட்டால் தான் என்டையர் டேர்ம் என்னது 0 ஆயிரும். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் என்னது எல்லாமே வந்து அந்த இப்போ 2ன்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க 2 டேபிள்ஸாக வரும். இப்போ 1ன்னு எடுத்தோன்னா 1 டேபிள்ஸாக வரும். அது மாதிரி 3ன்னு எடுத்தோன்னா 3யோட ஃபேக்டர்ஸாக தான் இருக்கும். ஸோ இனிஷியலாக நான் என்ன போடுறேன்னா, ஸோ இந்த Q வந்து நீங்கள் என்னன்னாலும் போடலாம். 1, 2 அதர் தேன் 0 நம்ம என்னன்னாலும் போட்டுகிட்டே போகலாம். இப்போ இனிஷியலாக நம்ம 1 போட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஸோ 15 இங்கே என்ன வரும்? 45 ப்ளஸ் 28 அப்படிங்கிறது இருக்கும். 45 ப்ளஸ் 28 என்ன வரும்? 6, 4 + 2 6. ஸோ இங்கே 7. இங்கே யூனிட் பிளேஸ் என்ன வரும்? 10, 13.
ஸோ அங்கே 73 போட்டாச்சு. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த n கொடுத்துருக்க அந்த நம்பரை 15ஆல டிவைட் பண்ணும்போது தான் ரிமைண்டர் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்பர் வந்து நம்மளுக்கு 73ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இந்த 73 நம்ம என்னால் டிவைட் பண்ணி பார்க்கணும், 15ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ 15 5s ஆர் பாருங்களேன் என்ன வரும், 75 வரும். ஸோ 15 4s ஆர் என்ன வரும், 15 4s ஆர் 60 அப்படின்னு வரும். நமக்கு இருக்க நம்பர் வந்து என்னது 73. ஸோ நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் வரும் தான் கேட்டிருக்காங்க. 15ஆல இந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது எவ்வளோ நம்பர் ரிமைண்டர் வரும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ தான் ரிமைண்டர் வரும், 13. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினான ஆன்சர். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே 1 எடுத்தேன். இப்போ இங்கே 2 எடுத்தாலும் என்ன நம்பர் எடுத்தாலும் ரிமைண்டர் என்ன தான் வரப்போகுது, சேம் நம்பர்ஸாக தான் வரும். ஓகேங்களா. ஸோ டிவிசிபிள் ஆக போகிற ரிமைனிங் நம்பர் வந்து எல்லாத்துலேயுமே வந்து 2 3 என்ன எடுத்தாலும் இந்த கோஷனுக்கு Q எடுத்தோம்ல என்ன எடுத்தாலும் இந்த ரிமைண்டர் என்ன தான் வரப்போகுது, 13 தான் வரப்போகுது. ஸோ நம்ம ஆப்ஷனில் ஏ இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The sum of the two angles of a triangle is equal to its third angle. Find the measure of the third angle. So என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ அந்த ட்ரையாங்கிளோட ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா அதோட தேர்ட் ஆங்கிளுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கான ஃபார்மேட் தெரியும், சம் ஆஃப் தி ட்ரையாங்கிள்ஸ், சம் ஆஃப் தி ட்ரையாங்கிள்ஸ். ஸோ அது வந்து என்னன்னா 180 டிகிரி. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு எந்த டேட்டாஸுமே கொடுக்கவே இல்லை. ஸோ கண்டிப்பாக என்னது மூணு ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணா 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணா, அதாவது இது ஏ இது பி இது சி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி இது வந்து என்னவா தான் இருக்கணும், டெஃபினட்டாக கண்டிப்பாக ட்ரையாங்கிளுக்கு வந்து 180 டிகிரியாக இருக்கணும். இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் தேர்ட் ஆங்கிள் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஆங்கிள் கண்டிப்பாக ஒரு ஹையஸ்ட் நம்பராக தான் இருக்கும். ஸோ இது எப்படி பிரிக்கலாம் 180-ஐ, ஸோ 180ல 1 பார்ட்டா. ஸோ இது எப்படி எடுக்கலாம்னா, ஸோ 2 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் என்னது தேர்ட் ஆங்கிள் கிடைக்கணும். ஸோ நமக்கு ஆங்கிள்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ அது நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 2x. ஸோ தேர்ட் ஆங்கிள் எப்படியா தான் இருக்கணும், 2x-ஆக தான் இருக்கணும். ஸோ இப்போ என்ன நம்மளுக்கு என்ன தெரியும், 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 தெரியும். ஸோ 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் என்ன வரும், x + 2x. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 4x. ஸோ 4x தான் 180 டிகிரி. நமக்கு x கிடைச்சிருமா, என்ன வரும் 16 + ஸோ 45 டிகிரி கிடச்சிரும். நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் தி தேர்ட் ஆங்கிள். இப்போ நம்மளுக்கு அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன், 45 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும், 90 வந்துடும். ஸோ தேர்ட் ஆங்கிள் 45 × 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், 90 கிடச்சிரும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நம்ம கேட்டிருக்கிறது வந்து தேர்ட் ஆங்கிள் தான். ஸோ தேர்ட் ஆங்கிள் வந்து 45 × 2 என்ன வரும், 90. ஸோ ஆப்ஷன் ஏ தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். A man completes a work in 15 days by working 4 hours per day for 5 days and 5 hours per day for 5 days and 6 hours per day for 6 days. If he works 8 hours per day with half an hour lunch break, he will complete the work in. ஸோ ஒரு மேன் வந்து 15 டேஸில் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 15 டேஸ் எப்படி ஒர்க் பண்ணுறான்னா 5 டேஸாக ஸ்பிட் பண்ணி ஃபர்ஸ்ட் 5 டேஸ் வந்து 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறான், செகண்ட் 5 டேஸ் வந்து 5 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறான், லாஸ்ட் 5 டேஸ் வந்து 6 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறான். இப்படி அவன் 15 டேஸ்ல அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, 1 டேக்கு வந்து 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணான் வித் ½ அன் ஹவர் லஞ்ச் பிரேக்கோட சேர்த்து அவன் 8 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணானா அவன் வந்து எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை முடிப்பான் அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்மேட் தெரியும், மென் ஒர்க் ஹார்ஸ் அண்ட் டேஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், எப்படி என்ன ஃபார்மேட்டில் போடுவோம், M1 D1 H1 by W1 = M2 D2 H2 by W2. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் இருந்தால் டேரக்டாக நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இனிஷியலாக அவன் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 15 டேஸை ஸ்பிட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ தனித்தனியாக போடலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, டேஸ் அண்ட் ஹார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ H1 D1 கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன் தான் எழுதுவோம். ஸோ என்ன வரும், ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்கு எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறான், 4 ஹார்ஸ் வேலை பார்க்குறான். நெக்ஸ்ட் 5 டேஸ்க்கு எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறான், 5 ஹார்ஸ் வேலை பார்க்குறான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் 5 டேஸ். ஸோ எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறான், 6 ஹார்ஸ் வேலை பார்க்குறான். ஸோ இவன் 15 டேஸ்க்கான ஒர்க் வந்து எவ்வளோ முடிச்சிருக்கோம், எவ்வளோ நாளில் முடிப்பான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அந்த சைடு என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் ஹி ஒர்க்ஸ் 8 hours per day. ஸோ 8 hours ஒர்க் பண்ணுறான், அதில் என்னவும் போயிடுது, லஞ்ச் பிரேக் வந்து ஒரு ½ அன் ஹவர் போயிடுது. ஸோ ½ அன் ஹவர் போயிடுச்சுன்னா அவன் எவ்வளோ நேரம் தான் வேலை பார்த்துருக்கணும், 7½ hours தான் வேலை பார்த்துருப்பான். ஸோ இது மிக்சட் ஃப்ராக்ஷன்லேருந்து ஃபோல் ஃப்ராக்ஷனாக எழுதுனா நம்ம என்ன பண்ணுவோம், 7 2 14 15/2. ஸோ 15/2னா என்ன வரும், 7.5 எழுதலாமா. ஸோ 7.5 ஹார்ஸ் வந்து அவன் வந்து வேலை பார்க்குறான். ஃபைனல் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க,
he will complete the work in. So he will complete the work in. எவ்வளோ டேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது தெரியாது. இந்த டேஸ்னா என்னது மல்டிப்ளை தான் எழுதுவோம். ஸோ டேஸ் இதான் என்னது நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஸோ 5 4s are 20. ஸோ இங்கே என்ன வரும்? 5 5s are 25. அகைன் இங்கே என்ன வரும்? 30. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 75. ஸோ இங்கே 75, இங்கே என்ன இருக்கும்? 7.5 into D. ஸோ இது டேரெக்டாக கேன்சல் பண்ணலாமா? அங்கே பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன தான் இருக்கும்? 10. ஸோ எத்தனை டேஸில் அவன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்? 10 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் என்னது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.